நான் துபாய் மார்க்கெட் வாட்சுக்காக ஃபெரோஸ் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேலே மார்க்கெட்ஸ் கிடையாது. ஆனால் நேற்று வேர்ல்டு எக்கானமியோட லிஸ்டிங் வந்திருக்கு, ரேங்கிங் எந்தெந்த நாடுகள் எக்கானமியில் நம்பர் 1 நம்பர் 2 இருந்துகிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் யூஎஸ் தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் எக்கானமி, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா யூஎஸ் தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் எக்கானமி. ஆனால் சைனா ரொம்ப ஒரு நேரோ, இந்த கேப் ரொம்ப நேரோ ஆகிட்டே இருக்குது. செகண்ட் ரேங்க்கில் இருந்தாலும் யூஎஸ்க்கு ரொம்ப கிட்டக்க வந்துடுச்சு. அது எனி டைம் யூஎஸை ஓவர்டேக் பண்ணலாம். இதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸ் கிடையாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸு, நம்ம இந்தியா தான் வேர்ல்டே 3rd லார்ஜஸ்ட் எக்கானமி. ஜப்பானை நம்ம ஓவர்டேக் பண்ணியிருக்கோம். ஜப்பானை பற்றி உங்களுக்கு தெரியும். சுமார் அவங்களுடைய எக்கானமி ஹிஸ்ட்ரி மோர் தென் 50-60 இயர்ஸ்க்கு மேலே அந்த எக்கானமி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு எக்கானமியை 1991க்கு அப்புறம் தான் நம்ம பிஸ்னஸில் நமக்கு சுதந்திரம் கிடச்சிச்சு. நமக்கு என்னமோ 1947 பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் கிடச்சிருக்கலாம். 1991க்கு பிறகு தான் இந்த லைசன்ஸ் ராஜுங்கிறது ஒழிக்கப்பட்டு இங்கே குளோபலைசேஷன் உள்ளே வந்தது. அதுக்கப்புறம் தான் இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறைய இந்தியாவில் உருவாச்சு. நிறைய விஷயங்கள் இந்தியாவில் நடந்துச்சு. இந்தியாவோட முன்னேற்றம் இந்த 91க்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த குறுகிய காலத்திலே நம்ம ஜப்பானை ஓவர்டேக் பண்ணியிருக்கோங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை. டெஃபினட்டாக நம்ம அடுத்தது ஃபஸ்ட் பிளேஸ்க்கு போகிறதுக்கு ரொம்ப நாட்கள்லாம் கிடையாது. ஆனால் இதுக்கு இந்த மேடையில் நம்ம இதை யாருக்கு இந்த வெற்றியை கான்ட்ரிபியூட் பண்ணணும்னா, ட்ரிபியூட் டு உழைப்பாளிகள். அதாவது இந்தியாவை இந்த தேர்ட் பிளேஸ்க்கு கொண்டு போக வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது மேனுஃபேக்சரிங் செக்டாராக இருக்கட்டும், சர்வீஸ் செக்டாராக இருக்கட்டும், கோடிக்கணக்கான பேர் அந்த செக்டாரில் உழைப்பாளிகள் நடந்துட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியா எனக்கு நம்பர் 1 இருக்குது சாஃப்ட்வேரில் வேர்ல்டில். எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வேர்ல்ட்லே லார்ஜஸ்ட்டு, இந்தியாவிலே லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் செக்டர் கான்ட்ரிபியூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் தான். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, லட்சம் மக்கள் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் தங்களுடைய ஹெல்த்தை பற்றி கூட பார்க்காம 24 ஹவர்ஸும் உழைச்சிட்டு இருக்காங்க அவங்க. அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்தியா இன்றைக்கி ஒரு ஏஷியாவோட டெட்ராய்ட்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எல்லாம் இந்தியாவில் இருக்காங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, எதை நம்பி ஃபாரின் கம்பெனிஸ் இந்தியாவுக்கு வந்தாங்க? இந்தியாவில் லேபர் இருக்குது, ஒரு சீப் காஸ்ட்டில் ஒரு நல்ல ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் லேபர் இருக்குங்கிறதுனால தான் இந்தியாவுக்கு வந்தாங்க. ஸோ இந்த இந்தியாவுடைய இந்த வெற்றிக்கு காரணமான அந்த லேபர்ஸ்க்கு, அந்த உழைப்பாளர்களுக்கு இந்த மேடையில் இந்த இந்தியாவோட இந்த வெற்றியை நம்ம சமர்ப்பிப்போம்.